விட்டு போகாமல் என் கூடவே இருந்தீரே. ஆமென். எஸ் ஆமென். போகாமல் என் கூடவே இருந்தீரே. அலையும் முடியாமல் தலை செய்தீரே. உமக்கே நன்றி ஐயா. உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே நன்றி ஐயா. ஜீவனுள்ள நாளெல்லாம் ஓ உமக்கே நன்றி ஐயா. அப்படியே ஒப்பு கொடுங்க. எஸ் நன்றி சொல்லிடுங்க. நன்றியை விரும்புகிற தெய்வம். ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி சொல்லுங்க. எத்தனை முறை பாருங்க, சொந்த பந்தங்கள் எல்லாம் உதறிய போது, நம்பி இருந்த ஜனங்கள் நமக்கு துரோகம் செய்த போது, நம்பி இருந்த ஜனங்கள் நமக்கு துரோகம் செய்த போது ஆண்டவர் நம்மை அணைத்துக் கொண்டார் அல்லவா? நன்றியோடு. எஸ் ஓ உமக்கே நன்றி ஐயா. ஆமென். உன்னுடைய பார்ட்னர் உன்னை கைவிடலாம் பிசினஸ்ல, ஆனால் இயேசு உன்னை கைவிட மாட்டார். நீ நம்பி இருந்த ஜனங்கள் உன்னை கைவிட்டு இருக்கலாம், ஆனால் இயேசு உன்னை கைவிட மாட்டார். நம்பிக்கையோடு நன்றி சொல்லுங்க. ஓ உமக்கே நன்றி ஐயா. உயிருள்ள நாளெல்லாம் ஆமென் உமக்கே நன்றி ஐயா. இயேசுவே ஜீவனுள்ள நாளெல்லாம் ஓ உமக்கே நன்றி. நன்றி அப்பா. உமக்கே ஆராதனை. எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம், எங்கள் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஆராதனை அப்பா. உமக்கே நன்றி ஆண்டவரே. நல்ல கரங்களை தட்டி தேவ பிரசன்னம் அப்பா. ஒருவேளை ஏதாவது சூழ்நிலையில் ஆண்டவரே தவித்து போய் நிற்கலாம், பிள்ளைகள் தவித்து போய் நிற்கலாம். வேலையில் நம்பி இருந்தவர்கள் துரோகம் செய்து விட்டார்கள், பிசினஸ்ல நம்பி இருந்தவர்கள் துரோகம் செய்து விட்டார்கள் என்ற சூழ்நிலையில் கூட ஒருவேளை இருக்கலாம். என் தேவன் அவர்களுக்கு என் இயேசு புதிய வாசல்களை திறப்பீராக. ஒரு வாசல் அடைக்கப்பட்டால் 7 வாசல்களை திறக்கிற தெய்வத்தின் கிரியை ஓ அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இப்பொழுதே நடக்கட்டும் என்று கற்பிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் அவர்கள் வாழ்க்கையில புதிய வாசல்கள் திறக்கப்படுவதாக. எந்த காலத்திலும் நான் உங்களுக்கு துணை இருக்கிறேன் என்று சொல்லுகிற தெய்வம், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்ன தெய்வம் அவர்கள் வாழ்க்கையிலும் கூட இருங்கப்பா. ஆண்டவரே உங்க சமூகம் எங்களுக்கு அது நம்பிக்கையை தரக்கூடியதப்பா. எத்தனை பிள்ளைகளுக்கு சொல்ல முடியும், ஆண்டவரே உங்க பிரசன்னம், அந்த உங்க சமூகத்தில் எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டு. ஒருவேளை அன்பு சகோதர சகோதரி, ஒருவேளை வாழ்க்கையில போராடி 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 தளர்ந்து போய் நிற்கிறாயா? எலியா தளர்ந்து போய்விட்டார். போராடி பார்த்தார், பாகாலுக்கு விரோதமாய் கர்த்தரை தெய்வம் என்று நிரூபித்தும் காட்டினார். ஆனால் சோர்ந்து போய்விட்டார். என் வாழ்க்கை போதும் ஆண்டவரே, ஏன் இந்த பாடு போதும் ஆண்டவரே. ஒருவேளை உன் வாழ்க்கையில உன் குடும்பத்தை நினைத்து பிசினஸ் குறித்து எத்தனையோ பிசினஸ் தொடங்கி தொடங்கி பார்க்கிறோம், எல்லாம் தோல்வி. போதும் ஆண்டவரே,
அந்த நிலைமைக்கு வந்து விட்டாயா? இன்றைக்கு உனக்கு ஒரு வாழ்வு தரும் நற்செய்தி உண்டு. இயேசு உன்னை நேசிக்கிறார். இயேசு உனக்கு திரும்ப தரப்போகிறார். இயேசு உனக்கு புதிய துவக்கத்தை தரப்போகிறார். இயேசு உனக்கு ஒரு புதிய துவக்கத்தை தரப்போகிறார். பாருங்க, எலியா சோர்ந்து போய் சூரச்செடிக்கு கீழே போய் உட்கார்ந்து கூக்குரல் எடுக்கிறான். போதும் ஆண்டவர், நான் செத்தா போதும். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சாவறது இல்லப்பா, நீ செய்ய வேண்டிய காரியம் இன்னும் இருக்கிறது. எத்தனை பேருக்கு ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேருக்கு நம்பிக்கை உண்டு? நான் செய்ய வேண்டிய காரியம் இருக்கிறது. நான் செய்ய வேண்டிய காரியம் இருக்கிறது. எலியாவின் சூறை செடிக்கு உள்ளில் ஒளிந்து கொண்டு இருந்து கூக்குரல் விடுகிறான். அங்கும் ஆண்டவர் கரம் அவனை தேற்றுகிறது. இன்றைக்கு என்னை கேட்கும் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலை போதும் என்ற ஒரு விரக்தியில் நீங்கள் இருக்கலாம். ஏதாகிலும் எந்த காரியமாய் இருக்கட்டும், ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், விரக்தியில் இருக்கிற உன்னை கர்த்தர் அடுத்த காரியத்தில், உன்னுடைய வாழ்க்கையில அடுத்த ஒரு அத்தியாயத்தை கர்த்தர் எழுதுகிறார். ஆண்டவர் உனக்கு ஒரு அத்தியாயத்தை தொடங்குகிறார். நீ நினைத்தாய் முடிந்ததென்று, ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், எலியாவே, இனி ஒரு அத்தியாயம் உனக்கு உண்டு. சாகணும்னு நினைச்சான், ஆனா ஆண்டவர் என்ன செய்யறார்? அவனுக்கு சாவே இல்லாம தூக்கி எடுக்கிறார். அதாங்க நம்ம ஆண்டவர். நாம முடிஞ்சேன்னு நினைக்கிறோம், ஆனா அதுல இருந்துதான் ஆண்டவர் நம்மை தூக்கி எடுத்து கண்மலை மேல் நம்மை வைக்கிறார். நல்ல கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. உம்மார்பில் சாய்ந்தார் சுகமே, உம் தோளில் கிடந்தால் ஜெயமே, உம் கைகள் என்னில் கோர்த்தால் பரிசுத்தமே, உம்மிடத்தில் நான் கிடந்தால் பரலோகமே, உம் கைகள் என்னில் கோர்த்தால் பரிசுத்தமே, உம்மிடத்தில் நான் கிடந்தால் பரலோகமே, உம்மார்பில் சாய்ந்தால் சுகமே. ஆமாப்பா, உம் தோளில் கிடந்தால், இந்த ஆட்டுக்குட்டி உம்முடைய தோளில் கிடந்தால் போதும். கைகள் எனில் கோர்த்தால் பரிசுத்தமே, உம்மிடத்தில் நான் கிடந்தால் பரலோகமே, உம்மார்பில் சாய்ந்தால் சுகமே. ஆமப்பா, அப்படியே வாஞ்சியோடு மானானது நீரோடையை வாஞ்சிப்பது போல் நான் வாஞ்சிக்கிறேன். உம்மன்பிலே மூழ்கணுமே, உம்மோடு என்றென்றும் நடக்கணுமே. மானானது நீரோடையை வாஞ்சிப்பது போல் நான் வாஞ்சிக்கிறேன். மண்பிலே மூழ்கணுமே, உம்மோடு என்றென்றும் நடக்கணுமே. உம்மார்பில் சாய்ந்தால் சுகமே, உம் தோளில் கிடந்தால் ஆமென். உம்மார்பில் யோவானை போல நாங்கள் சாய்ந்து கொள்ளுகிறோம் அப்பா. ஆமென். மணவாளனே உமக்கு
சாய்ந்தார் சுகமே. அதுதான் சுகமப்பா. உங்க சமூகம் தான் எங்களுக்கு சுகம். எஸ். மார்பில் சாய்ந்தார். தாவீது எப்பொழுதெல்லாம் சோர்ந்து போகிறானோ அவன் தேடுவது தேவ சமூகத்தை. மோசே எப்பொழுதெல்லாம் தான் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் நிற்கிறாரோ அப்பொழுதெல்லாம் அவர் சார்ந்து கொண்டது தேவ சமூகம். அன்பு தேவ பிள்ளையே, அந்த தேவ சமூகத்தை சார்ந்து கொள்ளுங்க. ஆண்டவர் சமூகத்தை சார்ந்து கொள்ளுங்க. நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கு வழிகளை காண்பிப்பார். எஸ். ஆமென். என்னில் கோர்த்தால் பரிசுத்தமே, உம்மிடத்தில் நான் கிடந்தால் பரலோகமே, உம்மார்பில் சாய்ந்தால் சுகமே. ஆமென். உம் தோளில் கிடந்தால். கரங்களை உயர்த்தி அப்பாவை பார்த்து மார்பில் சாய்ந்தார் சுகமே, உம் தோளில் கிடந்தார் ஜெயமே. அன்பு தகப்பனே, நீ சொன்னீர் என்னுடைய ஆடுகள் என்னுடைய உள்ளங்கையில் வகித்திருக்கிறேன், அவைகளை என்னிடமிருந்து ஒருவனாலும் அதை பறிக்க முடியாது என்று. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய ஆணிக்காயம் பதிந்த அந்த திருக்கரத்தில் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு சகோதரங்களையும் ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. பலப்படுத்தும். உங்க வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் உம்மை விட்டு விலகாதபடி மெய்ப்பனுடைய சத்தத்தை கேட்கிற ஆடுகளாய், மெய்ப்பனுக்கு பின்னே நடக்கிற பாதுகாப்பான ஆட்டு மந்தையாய் ஒவ்வொருவரும் விளங்குவார்களாக. இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் నామத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். దేవుడు రక్షకరైన యేసుక్రీస్తు నామములో మిమ్మల్ని ఆశీర్వదించి వందనిస్తాము. இன்று நாம் கேட்கின்ற கர்த்தருடைய சத்தம். ఈ పొద్దు మనం వినపడే దేవుని వార్తలో கர்த்தரை எப்பொழுதும் உங்களுக்கு முன்பாக வைத்துக் கொள்ளுங்கள். దేవుని ఎప్పుడు తన ముందు పెట్టుకోవాలా. ஆமென். ஹல்லேலூயா. 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 செய்கிற காரியங்களில் చేసే కార్యాల్లో బిజినెస్ ஆய் இருக்கட்டும், బిజినెస్ గా ఉన్ని, வேலையாய் இருக்கட்டும், பணிగా ఉన్ని, உங்க வாழ்க்கை பயணத்தில் మీ జీవిత ప్రయాణంలో எப்பொழுதும் கர்த்தரை முன்பாய் வையுங்கள். ఎప్పుడు దేవుణ్ణి ముందు పెట్టండి. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. பக்கத்துல கையை கொடுத்து நல்லா குலுக்கி சொல்லுங்க, கர்த்தரை எப்பொழுதும் முன்பாய் வைத்துக் கொள்ளுங்க. దేవుణ్ణి ఎప్పుడు తన ముందు పెట్టుకొని. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. 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 நல்ல ஒரு சொரூபத்தை செய்து முன்னாடி வச்சிர கூடாது. కొంచెం బొమ్మని చేసి తన ముందు పెట్టుకోకూడదు. ஆமென். ஆமென். அதெல்லாம் வேதம் சொல்லுவது. అది కాదు బైబిల్ చెప్పేది. ஆமென். கட்டளையில முதல் கட்டளையே அதுதான். దేవుని వార్తనే ఫస్ట్ వార్త అదే. கர்த்தர் எதை விரும்புகிறார்? దేవుడు ఏన్ని ఆశపడతాడు? அவருக்கு முன்னுரிமை கொடுப்பதை விரும்புகிறார். ఆతని ముందు పెట్టేదని ఆశపడతాడు. ஆமென். ஆமென். நீங்க செய்கிற காரியத்துல, నువ్వు చేసే కార్యాల్లో, அதனால தான் அதிகாலையில் அவரை தேடணும். முதல்ல அவர்தான். ఫస్ట్ లో ఆతనదా. அப்ப முன்னுரிமை யாருக்கு கொடுக்கிறீர்கள்? ముందు ఎవరికి ఇస్తాము మనము? హల్లెలూయా. நம்முடைய வாழ்க்கையில, మన జీవితంలో, வாழ்க்கை பயணமாய் இருக்கட்டும், జీవిత ప్రయాణంలో, இல்ல செய்கிற பிசினஸ் ஆய் இருக்கட்டும், చేసే బిజినెస్లుగా ఉన్ని, ஒரு வேலையாய் இருக்கட்டும், ఒక పనిగా ఉన్ని, யாருக்கு முன்னுரிமை கொடுக்கிறோம்? ఎవరికి ముందు మనం ఇస్తాము? கர்த்தருக்கு முன்னுரிமை கொடுத்து அவரை முன்னிறுத்தினால் దేవునికి ముందు ఇచ్చి దేవుని நாம் அசைக்கப்படுவதில்லை. మనము ఆడిపోయేలేదు. ఆమేన్. ఆమేన్. హల్లెలూయా. హల్లెలూయా. సంగీతం 16వ అధికారం, కీర్తన 16వ అధికారం, 16వ సంగీతం 8வது వాక్యం వాసిక கேட்கலாம். 8వ వాక్యం చదువుతాము. கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஆமென். ரெண்டு காரியத்தை இங்கு தாவீது சொல்லுகிறார். ரெண்டு కార్యాలు దావీదు చెప్తాడు. ஒன்னு, எப்போதும் எனக்கு முன்பாய் கர்த்தர் இருக்கிறார். ఎప్పుడు నాకు ముందు దేవుడు ఉన్నాడు. எத்தனை பேருக்கு இந்த நம்பிக்கை, இந்த அந்த
ఆణిత్తరమైన నம்பிకై ఉండు. కర్తర్ எனக்கு முன்னாய் நிற்கிறார். ఎందుకు తన మనసులో గట్టి అయిన విశ్వాసం ఉండాయి, దేవుడు నాకు ముందు ఉండాలి. ఆమేన్ ఆమేన్. హల్లెలూయా హల్లెలూయా హల్లెలూయా. హల్లెలూయా. தாவீதுக்கு முன்பாய் பல சவால்கள். దావీదుకు ముందు ఎన్నో ఛాలెంజ్. பெற்ற பிள்ளைகள் கொல்லணும்னு துடிக்கிறான். తన బిడ్డలనే వాడిని చంపేదానికి ఇష్టపడతారు. தான் ஆண்டவனே என்று போற்றின சவுல் கொல்ல துடிக்கிறான். దేవుడాన్ని చెప్పిన మనిషి సౌలే వాడిని చంపేదానికి చూస్తాడు. ఆమేన్ ఆమేన్. హల్లెలూయా హల్లెలూయా. எங்கும் போராட்டம். ఎక్కడను పోరాటాలు. தன்னை நம்பி வந்த ஜனம் தனக்கு விரோதமாய் கல்லறைகிறான். తన వెనుక వచ్చి జనాలు తనకు ముందే రాళ్ళు వేసేదని చూస్తారు. எல்லாம் விரோதமாய் இருக்கிறது. అన్ని విరోధాలుగా ఉంది. ஆனால் అవుతే தாவீது சொல்றார் பாருங்க, நான் அசைக்கப்படுவதில்லை. దావీదు చెప్తాడు, నేను ఆడిపోయలేదు. ஆமென் ఆమేన్. இது நம்முடைய விசுவாசமாய் இருக்கட்டும். ఇది మన విశ్వాసంగా ఉన్ని. இந்த விசுவாசம் நமக்கு வரணும்னா ఈ విశ్వాసం మనలో రావాలంటే நமக்கு முன்பாய் கர்த்தரை வைக்கணும். మనకు ముందు దేవుని పెట్టాలా. என்ன இது கர்த்தரை வைப்பது? ఏం నీ యెహోవాను పెట్టేది? முன்னிலைப்படுத்துவது. ఆతని ముందు పెట్టాలా. ஆமென் ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. யோபுவை குறித்து பார்க்கிறோம். యోబుని గురించి చూస్తాము. யோபுடைய வாழ்க்கை 1ஆம் அதிகாரத்தில் அவருடைய வாழ்க்கையை பற்றி அப்படியே சுருக்கமா முழுவதுமாய் சொல்லிவிடுகிறது. యోబు జీవితాన్ని ఫస్ట్ కార్యములనే అతని జీవితాన్ని గురించి చెప్తాయి. என்ன பண்றாரு பாருங்க, అతను ఏం చెప్తాడు చూడండి. தன்னுடைய பிள்ளைகள் கூடி வருகிற போது తన బిడ్డలు సేరి వచ్చినప్పుడు அவங்க ஏதாவது கர்த்தருக்கு விரோதமாய் தவறு செய்து விடுவார்களோ என்று, వాళ్ళు ఏదైనా దేవునికి తప్పులు ఏదైనా చేసేస్తారని, ஈவன் அவர்கள் கூடி வரும்போதெல்லாம் ஈவன் பலி செலுத்துகிறான். వాళ్ళు సేరి వచ్చినప్పుడంతా వాళ్ళ కోసం దేవునికి వీడు బలిస్తాడు. ஆமென் ఆమేన్. ஆமென் ఆమేన్. புரியுதா? அப்போ ஒண்ணும் இல்ல, அவங்க தப்பு பண்ணாங்கன்னு இல்ல, వాళ్ళు తప్పు చేశారని కాదు, பிள்ளைங்க சேர்ந்து இருக்கிறாங்க. బిడ్డలందరూ సేరి ఉండారు. கர்த்தருக்கு விரோதமா ஏதாவது பேசிடுவாங்களோ, దేవునికి విరోధంగా ఏదైనా మాట్లాడేస్తారో, ஏதாவது பேசிடுவாங்களோ, ఏదైనా మాట్లాడేస్తారో, ஏதாவது செய்திருவாங்களோ, ఏదైనా చేసేస్తారో, அதற்கு பயந்து ஈவன் பலி செலுத்துகிறான். దానికి భయపడి వీడు బలిస్తాడు. அவ்வளவு தேவனுக்கு முன்னுரிமை. అంత దేవునికి వాడు ముందు పెడతాడు. ஆமென் ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. நாம் யாருக்கு முன்னுரிமை கொடுக்கிறோம்? మనము ఫస్ట్ ఎవరికి ముందు ఇస్తాము? யாருக்கு முன்னுரிமையை கொடுக்கிறோம்? ఎవరికి మనం ముందు బలిస్తాము? கணவனுக்கா, మా భార్య, மனைவிக்கா, భార్యకా, பெற்றோருக்கா, మన తల్లి இல்ல తండ్రి, உங்களுடைய தோஸ்துக்கா? లేదంటే మన ఫ్రెండ్స్. ஆமா, செலவெல்லாம் பெத்த தாய் தகப்பன் சொல்றதை கேட்க மாட்டான். நண்பன் சொல்லிட்டான்னா உயிரை அங்க விட்டுருவோம். కొందరు తన తల్లిదండ్రులు చెప్పే మాటని వినకుండా వాని స్నేహితుడు చెప్పే మాటని మాత్రం ஆமா, அவனுக்கு உலகம் அங்க நண்பர்கள் தான். వానికి లోకం అనేదే వాని స్నేహితమే. அதை தவிர அவனுக்கு ஒரு உலகமே இல்ல. వానికి దాని తప్పిద ఏం లోకం లేదు. யாருக்கு நாம் முன்னுரிமை கொடுக்கிறோம்? ఎవరికి మనం ముందు పట్టిస్తాము? ஆமென் ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஆமா, இப்போ உள்ள பசங்களுக்கு எல்லாம் இதுதான். ఇప్పుడు ఉండే బిడ్డలకంతా ఈ మొబైల్. ஆமா, இத தவிர இதுங்களுக்கு வாழ்க்கையே கிடையாது. అది తప్పితే వాళ్ళకి ఆ జీవితమే లేదు. சார்ஜ் போயிடுச்சுன்னா பைத்தியம் பிடிச்சது போல அலையுதுங்க. எங்க சார்ஜ் போடலாம்? చార్జ్ పోయిట్స్ అసలు ఎక్కడ చార్జ్ చేస్తామని దాని ఎత్తుతారు. உலகம் அழிஞ்சா போயிர போகுது. లోకము ఇదైక పోతుంది. ஒரு மணி நேரம் மொபைல் இல்லாட்ட உலகம் அழிஞ்சிருது. ఒక గంట మొబైల్ లేదంటే లోకం అழிஞ்சிపోతాయి. சில பிள்ளைங்க சில இளசுங்களை பார்த்தா ரயில்வே ஸ்டேஷன், மெட்ரோ ஸ்டேஷன், ரயில்வே மெட்ரோயில ஓடி வந்து ஏறி கொண்டு குத்துறான். పరిగితే వచ్చి మొబైల్ దాంట్లో చార్జ్ చేస్తాడు. ஆமென் ఆమేన్. அங்க 2 சீட் இருக்கும். అక్కడ 2 సీట్లు ఉన్నా ஒரு பெட்டியில 2 பாகத்துல தான் சார்ஜர் இருக்கும். ఒక భాగంలో 2 భాగాలు మాత్రం 2 జాగాల మాత్రం ஏடி வந்து அங்க ஓடி போய் குத்துறான். டென்ஷன். ఎత్తికి వచ్చి దాంట్లో சார்ஜ் டவுன் ఆగిస్తాడు. இவன் சார்ஜ் போயிரும். అవుతే ఆడ వీన్ చార్జ్ పోయిస్తుంది. ஆமா, மொபைலுக்கு சார்ஜ் இல்லாட்டால இவன் சார்ஜ் போயிருது. మొబైల్ చార్జ్ లేదంటే వీనికి పీసిపోతాయి. யாருக்கு முன்னுரிமை கொடுக்கிறோம்? ఎవరికి మనం ముందు ఇస్తాము? ஆமென் ஆமென். உலகத்துக்கு முன்னுரிமை கொடுத்து நாம் வீழ்ந்தது போதும். లోకానికి మనం ముందు పెట్టి మనం మాత్రంగా கர்த்தரை పోతాం. எப்பொழுது முன்னிறுத்துவாய் வாலிபனே? దేవుణ్ణి ఎప్పుడు ముందు పెడుతూ స్నేహితుడా? ஆமென் ఆమేన్. கர்த்தரை எப்பொழுது முன்னிறுத்துவாய்? దేవుణ్ణి ఎప్పుడు నువ్వు ముందు నిలుపుతావో? ஆமென் ஆமென். ஆண்டவரை முன்னிறுத்தி பழகு. దేవుణ్ణి ముందు నిలిపి అభ్యాసం చేయి. வாலிப வயதில் சிருஷ்டிகரை நினை என்ற வேதம் எதற்காய் சொல்லுகிறது? తన యువ వస్తువులో దేవుణ్ణి ముందు పెట్టిన ఏంటికి బైబిల్ చెప్తాయి? அதுதான் உன் வாழ்க்கையில டர்னிங் பாயிண்ட். అదే నీ జీవితంలో టర్నింగ్ పాయింట్. உன்னுடைய வாழ்க்கையில் திருப்பு முனையை ஏற்படுத்துகிற காலகட்டம்
கட்டம் அதுதான். నీ జీవితంలో టర్నింగ్ పాయింట్ అనేది అదే నీకు. அதனால தான் சொல்லுது அங்க உன்னுடைய சிருஷ்டிகரை நினை. దానికి దా చెప్తా నీ సృష్టికి నిన్ను వాడ తల్లి. விருப்பம் போல இதய மகிழட்டும். నీ ఇష్టం పోగా నువ్వు. ஆனா ஒரு நாள் அவர் முன்னால் நீ போய் நிற்கணும். ఏలంటే ఒక దినం అతని ముందు. யாருக்கு முன்னுரிமை கொடுக்கிறோம்? నువ్వు ఎవరిని ముందు నిలుపుతావు? சிலவன் நண்பன் அவ்வளவுதான், ఉడుతురుக்கிறதையும் కలட்டி போட்டுட்டு ஓடுவான். కొందరు స్నేహితుడు అంటే చాలు తన వేసుకునే బట్టలు కూడా ఇప్పేసి పరిగెత్తుడు. ஆமென் ఆమేన్ ஆமென் ఆమేన్ ஹalleluya హల్లెలూయా. ஊர்ல எல்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க. ஆமென் ఆమేన్. இருக்கிறதையும் கலட்டி போட்டுட்டு ஓடிடுவான் போல இருக்கு. ఉండేది కూడా ఇప్పేసేసి పరిగెత్తుడు చూస్తా ఉండు. வெளியில இருந்து அப்பதான் வந்திருப்பான். బయట నుంచి అప్పుడుదా உடனே ஒரு போன் வரும். తక్షణ ఫోన్ వచ్చును. உடனே அங்க ஓடிடுவான். తక్షణనే పరిగెత్తుడు. ஆமென் ఆమేన్ ஹalleluya హల్లెలూయా. யாருக்கு முன்னுரிமை? ఎవరిని మనం ముందు ஆமென் నిలుపుతాము? ఆమేన్ ஹalleluya హల్లెలూయా. ஹalleluya. நம்முடைய வாழ்க்கையில யாரை முன்னிறுத்துகிறோம்? మన జీవితంలో ఎవరిని ముందు ஒரு నిలుపుతాము? காரியம் செய்யும் போது யாரிடம் கேட்கிறோம்? ఒక కార్యం చేయాలంటే ఎవరి దగ్గర అడుగుతాము? ஆமென் ఆమేన్. ఎండాவது ஒரு நாள் ஜெபித்தாயா அந்த காரியத்தை வச்சு? ఎప్పుడైనా ఒక దినం ఆ కార్యాన్ని గురించి నువ్వు மனம் ప్రార్థించావా? போன போக்குல செய்யறது. తన మన ఇష్ట ప్రకారం చేసేది. அப்புறம் ஆண்டவரே தோல்வி அடைஞ்சிட்டேன். అనేక దేవుడా నేను సోలిపోయాను. ஆண்டவர் சொல்லுவாரு பிசினஸ்ல, దేవుడు చెప్తాడు బిజినెస్ లో பார்ட்னர் வேண்டான்னு சொல்லுவாரு. పార్ట్నర్ వద్దని చెప్తాడు. ஆமா இவரோ போய் அங்க பார்ட்னரை தேடி கண்டு புடிச்சு அங்க இழுத்து ஓட்டிக்கிறது. వీడుగా పోయి తన పార్ట్నర్ ని ఎతికి ஒரே மாசத்துல இவன் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் கொண்டு அவன் ஓடிடுவான். ఒకే నెలలో తన ఇన్వెస్ట్మెంట్ అంతా ఎత్తుకొని அடுத்ததான் ஆண்டவர்கிட்ட வர்றது, ஆண்டவரே போயிடுச்சே என்ன பண்றது? నెక్స్ట్ దేవుని దగ్గర వచ్చి పొజిషన్. இதெல்லாம் தேவ பிள்ளைகளுக்கு அழகு. ఇది కాదు దేవుని బిడ్డలకు సుందరం. நாம் முதலாவது தேவனுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். ఫస్ట్ లో దేవునికి ముందు మనం పెట్టాలా. ஆமென் ఆమేన్ ஹalleluya హల్లెలూయా. ஹalleluya. ஹல்லேலூயா. நல்ல நாள கேலண்டர்ல பார்த்துக்கிட்டு, நம்ம கேலண்டர்ல அது இருக்காது. ஆமென் మంచి దినాన్ని చూసేది కాదు మన క్యాలెండర్లో. ஆமென் ஆமென். சில பேர் நல்ல நாள கேலண்டர்ல பார்த்துக்கிட்டு வந்து பாஸ்டர் கிட்ட பர்மிஷன் கேக்குறது. కొందరు మంచి దినం చూసుకొని వచ్చి దాని తర్వాతనే పాస్టర్ దగ్గర అడిగేతారు. ஆமென் ఆమేన్. நமக்கு ஒரு கெட்ட சுபாவம் உண்டு. யாராவது டேட்டை கொண்டு வந்தா அந்த டேட் கொடுக்கறது இல்ல. మనకు ఒక సెట్ స్వభావం ఉంటాయి. நமக்கு தெரியும் அதுக்குள்ள ஏதோ வில்லங்க இருக்கு இவனுக்கு. దాంట్లో ఏమో వాళ్ళు పెట్టుకొని వచ్చిండారని. ஆமென் ఆమేన్ ஹalleluya హల్లెలూయా. ஹalleluya ஆளுமை கொடுக்கறீங்க. ఎవరికి మనం ముందు పెడతాము? ஹalleluya హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. சில பிரச்சனைகள் வந்த உடனே அங்க பஞ்சாங்கத்தை தூக்கிட்டு ஓடிடுறது. కొన్ని సమస్యలు వచ్చిన తక్షణమే తన జాతకాలన్నీ ఎత్తుకొని పరిగెత్తేది. ஹalleluya హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. யாருக்கு முன்னுரிமை கொடுக்கிறோம்? ఎవరికి మనం ముందు పెడతాం దేవుణ్ణి? சில பிள்ளைங்க தேவ பிள்ளைகள் దేవుని బిడ్డలు வந்து சொல்லுவாங்க, వంద పచ్చి చెప్పేది, ஐயா நாங்க வீடு மாறலாம்னு இருக்கோம். నేను ఇల్లు మారుతాను ఉండాను. என்ன பிரச்சனை? ఏం సమస్య? என்னமோ தெரியல, இந்த வீட்டுல வந்ததுக்கு அப்புறம் தான் ஒண்ணுமே சரியில்லை. ఏమో తెలియదు, ఈ ఇంటికి వచ్చిన తర్వాత మాకు ఏమి మంచిది జరుగుతానే లేదు. ஆமென். கண்ணாடிக்கு முன்ன நின்னு கேட்கணும், நீ சரியாடான்னு. అద్దానికి ముందు నిలుచుకొని అడగల్లా నువ్వు அத సరిగా ஃபர்ஸ்ட் ఉన్నావా? கேட்கணும். దాని ఫస్ట్ అడగాలి. ஹalleluya హల్లెలూయా. ஹalleluya హల్లెలూయా. ஹalleluya హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. அன்பு தேவ பிள்ளைகளே, ప్రీతి దేవుని బిడ్డలారా, நம்முடைய வாழ்க்கையில யாரை முன்னிலைப்படுத்துகிறோம்? మన జీవితంలో ఎవరిని ముందు నిలుపుతామో? சில பேர் சொல்லுவாங்க, என் பணத்தால எதையும் என்னால் செய்ய முடியும். కొందరు చెప్తారు, నా డబ్బుల్లో ఏమి కావాలో చేస్తున్నావు. உன் பணத்தால உனக்கு பெட்டி கூட ஒன்னால வாங்க முடியாது. నీ డబ్బులో నీకు పెట్ట కూడా తీన్ కాదు. ஆமென் ఆమేన్. சில பேருக்கு புரியல. ஆமென் ఆమేన్. இப்ப நான் செத்து போயிட்டேன். ఇప్పుడు నేను చచ్చిపోయాను. ஆமென் ఆమేన్. என்கிட்ட காசு இருக்கு, என் அக்கவுண்ட்ல இருக்கு, నా అకౌంట్ లో ఉంటాయి, என் பர்ஸ்ல இருக்கு, నా పర్సులో ఉంటాయి, என் பொண்டாட்டி கிட்ட கொடுத்து வச்சிருக்கேன் என் காசு. నా భార్య పెండ్లం తెరిచి పెట్టిండాము. ஆமென் ఆమేన్. பணம் இருக்கு. పణం డబ్బులు ஆனா అవుతే எனக்கு பெட்டி வாங்கணும்னா నాకు పెట్ట తీయాలంటే யாரு வாங்கணும்? ఎవరు తీయాలా? என் பொண்டாட்டி தான் வாங்கணும். నా భార్య అదే తీయాలా. புரிஞ்சா? ஏன் பணம்? నా డబ్బులు நான் சம்பாதிச்சது. నేను సంపాదించింది. என்னால எதையும் செய்ய முடியும்னு நினைக்காத. నా వల్ల ఏమి చేయనవు. அன்பு தேவ பிள்ளையே, ప్రీతి దేవుని బిడ్డలారా, பணத்தை முன்னிலைப்படுத்தாதீங்க. డబ్బుని ముందు పెట్టదండి. இன்னும் தெளிவா சொல்றேன், என்கிட்ட 5 லட்சம் இருக்கு, నాకు 5 లక్షలు நான் ஒரு ఉన్నాయి. பிசினஸ் பண்றேன். నేను బిజినెస్ చేస్తాను. பண்ணாத. చేయొద్దు. ஆண்டவரே దేవుడా, என்கிட்ட 5 லட்சம் இருக்குப்பா, నా దగ్గర 5 లక్షలు ఉన్నాయప్పా, இதுல ஒரு பிசினஸ் பண்ணணும், దీంట్లో ఒక బిజినెస్ ஒரு చేయాలి, வழியை காட்டுங்க. ఒక దారి చూపించు. அப்ப ஆண்டவர் திறப்பார் பாருங்க. అప్పుడు దేవుడు அந்த 5 லட்சம் 50 லட்சமாய் மாறும். ఆ 5 లక్షలు நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ఆమేన్. ஆமென். ఆమేన్.
ஏன் அங்க ஆண்டவருக்கு நீ முன்னிலை கொடுக்காவிட்டால் దేవునికి నువ్వు ముందు సమయం ఇపోతే கர்த்தரால் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய முடியாது. యెహోవా నుంచి మన కార్యాల్లో క్రియలు చేయన్ కాదు. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு திருமண வரன் வருகிறது என்றால் ఒక పెళ్లి కార్యం వస్తాయంటే பணம் எவ்வளவு சம்பாதிக்கிறான் கேட்கறத விட்டுட்டு డబ్బులు ఎంత సంపాదిస్తాడని అడిగే రక్షించబட்டிருக்கிறானா, రక్షింపు తొక్కొండాడా, అభిషేకం பெற்றிருக்கிறானா, అభిషేకం పొందుకొండాడా, வேலைக்கு போகிறவனாய் இருக்கிறானா, పనికి పోయేవాడుగా ఉండాడా, ஜெபிக்கிறவனாய் இருக்கிறானா, ప్రార్థించుకునేవాడుగా ఉండాడా, இதைத்தான் நாம தேடணும். మనం దీనిదా మస్తాడు. ஆமென் ఆమేన్ அல்லேலூயா హల్లెలూయా அல்லேலூயா. హల్లెలూయా. பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, கர்த்தரை முன்னிறுத்துங்க. దేవుణ్ణి ముందు నిలపండి. நீங்க செய்கிற காரியத்தில் మీరు చేసే కార్యములో கர்த்தரை முன்னிறுத்தி பழகுங்க. దేవుణ్ణి ముందు నిలిపే అభ్యాసం చేయండి. இனி செய்திக்கு வரலாம். ஆமென். ஆமென். தாவீது சொல்லுகிறார், దావీదు చెప్తాడు, கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன். దేవుణ్ణి ఎప్పుడు నాకు ముందు నేను పెట్టిండాను, அதனால் நான் அசைக்கப்படுவதில்லை. దాని నుంచి నేను ఆడిపోయలేదు. ஆமென். ఆమేన్. நான் అసைக்கப்பட மாட்டேன். నేను ఆడిపోయలేదు. அது என்னுடைய பலத்தால் அல்ல, అది నా బలంతో లేదు. ஏன்னா என் கூட ஒரு ஆள் இருக்கிறார். ఏలంటే నా కూడా ఒక మనిషి ఉన్నాడు. హల్లెలూయా ஆமென் ఆమేన్ அல்லேலூயா. హల్లెలూయా. எத்தனை பேருக்கு ஆமென் சொல்ல முடியும்? హల్లెలూయా ஆமென். ఆమేన్. என் கூட ஒரு ஆள் இருக்கிறார். నాకు కూడా ఒక మనిషి ఉన్నాడు. அதனால் நான் அசைக்கப்பட மாட்டேன். దాని నుంచి నేను ఆడిపోయలేదు. பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் మత్తయి రాసిన సువిశేషం 28ஆம் அதிகாரம் 28వ అధ్యాయం 20வது வாக்கியம். 20వ వాక్యము. மத்தேயு 28:20. ம் 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 ஆ ஆமென் ఆమేన్ அல்லேலூயா హల్లెలూయా அல்லேலூயா. హల్లెలూయా. ஆண்டவர் சொல்லுகிறார், దేవుడు చెప్తాడు, ஆமென். இயேசு சொல்லுகிறார், యేసు చెప్తాడు, நான் உங்கள் உலகத்தின் முடிவு பரியந்தம் ఈ లోకం పూర్తి అయ్యేదాకా நான் உங்களோடு கூட இருப்பேன். నేను మీతోనే ఉంటాను. அப்போ அவருடைய பிளான், அவருடைய எண்ணமே நம்மோடு இருப்பதுதான் அவருடைய எண்ணமே. ఆతన మాట అనేది ఆతన మనతో ఎప్పుడు ఉండాడనేదే ఆ మాట. அல்லேலூயா. హల్లెలూయా. யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம். యోవాన్ రాసిన సువిశేషము 17వ అధికారము. அந்த அதிகாரம் ஒரு சிறப்புண்டு, அந்த அதிகாரத்துக்கு ஒரு ஸ்பெஷல். ఆ అధికారానికి ఒక స్పెషల్ ఉంటాయి పూర్తిగా. ஆமென் ఆమేన్. இயேசுவின் மரண பாடுகளுக்கு முன்பாய், యేసు మరణ పోరాటాలకు ముందు தன்னுடைய பிதாவை நோக்கி ஆண்டவர் ஜெபித்த நீண்ட ஜெபம், తన తండ్రిని చూసి అతను ప్రార్థించిన నీట్గా ఉండే ప్రార్థన, நமக்காய் ஜெபித்த ஜெபம். ఆ ప్రార్థన మన కోసం ప్రార్థించేది. அதுல 15வது வாக்கியம் இப்படியாய் சொல்லுகிறார், దాంట్లో 15వ వాక్యం చెప్తాయి, நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமையினின்று காக்கும்படியே நான் வேண்டிக் கொள்கிறேன். ஆமென் ఆమేన్ அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இயேசுவுடைய நோக்கம் என்பது దేవుడు యేసుని గురి అనేది நம்மோடு அவர் இருக்கணும். మనతో అతను ఉండాలా. பிதாவிடம் கேட்கிறார், తండ్రి దేవుడు అడుగుతాడు, நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ள நான் வேண்டவில்லை, మీరు అతని లోకాల నుంచి இந்த ఎత్తేదని, உலகத்தில் அவர்கள் இருக்கிற வரைக்கும் பாதுகாப்பு. వాళ్ళ లోకంలో ఉండేదానికి నేను రక్షింపు. ஆமென் ఆమేన్. புரியுதா? அவருடைய நோக்கமே அதுதான். అతని గురి అదిదా. பாருங்க, யோவான் 16:33. యోవాన్ 16:33. யோவான் 16:30. என்னிடத்தில் உங்களுக்கு சொன்னேன் உண்டு, திடன் கொள்ளுங்கள், போதும். ஆமென் ஆமென். அல்லேலூயா. அங்கே சொல்லுகிறார், అక్కడ నుంచి இந்த చెప్తాడు, உலகத்திலிருந்து நீங்க மாற்றப்படணும்ங்கிறது என்னுடைய விருப்பம் அல்ல. ఈ లోకములోంచి భూమిలోంచి మీరు మారిపోవాలనే గురి కాదు నాది. ஆமென். ఆమేన్. இந்த பூமியில நாம ஓட வேண்டியது முக்கியமாய் இருக்கிறது. ఈ లోకములో మనం పరిగెత్తేది ముఖ్యంగా ఉండాలి. அந்த ஓட்டம் வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லவே இல்லை. ఆ పరుగు వద్దనేది దేవుడు చెప్పలేదు. இந்த உலக பயணத்துல உங்களுக்கு போராட்டம் உண்டு. ఈ లోక ప్రయాణములో మీకు పోరాటాలు ఉంది. அதற்காக இந்த உலகம்
உங்களை இந்த உலகத்திலிருந்து எடுக்க வேண்டும் என்பது என்னுடைய திட்டம் அல்ல. దాని నుంచి లోకములోంచి ఎత్తేదాని అనే గురి నాలో కాదు. என்னுடைய திட்டம் உங்களை இந்த உலகில் உங்களை பாதுகாப்பது. నా గురి అనేది ఈ లోకములో మిమ్మల్ని కాసేదే. நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன். నేను లోకాన్ని జయించాను. எனவே தைரியமாய் இருங்க. దాని నుంచి మీరు ధైర్యంగా அப்போ ఉండండి. அவருடைய நோக்கம் நம்மோடு இருந்து நம்முடைய இந்த பயணத்தை நம்முடைய இந்த உலக ஓட்டத்தை வெற்றியாய் ஓடி முடிக்க செய்வதுதான். ఆతన గురి అనేది మనం ఈ లోకములో మనం పరిగెత్తులో మన జయంగా మనం ఉండాలనే ఆతనికి. அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா. அதுதான் தாவீது சொல்லுகிறார், நான் கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். దానికిదా దావీదు చెప్తాడు, దేవుణ్ణి ఎప్పుడు నా ముందు నే పెట్టిండా. அப்ப கர்த்தர் என்னோடு இருந்தால், అప్పుడు దేవుడు నాతో ఉంటే என் வாழ்க்கையில ஏற்படுகிற அனுபவிக்கிற சந்திக்கிற சவால்கள் போராட்டங்களை என்னால் ஜெயிக்க முடியும். నా జీవితంలో నే అనుభవించే సమస్యలు పోరాటాల్లో నేను దాంట్లో జయమవును. இந்த உலகத்தில் இருக்கிற உபத்திரவங்கள், ఈ లోకంలో ఉండే ఉపద్రవాలు, இந்த உலகத்தில் எனக்கு உண்டாகிற தீங்குகள், ఈ లోకములో నాకు అయ్యే కష్టాలు, இவைகளிலிருந்து நான் தப்பிக்க வேண்டும் என்றால் கர்த்தரை எனக்கு முன்பாய் நான் வைத்துக் கொள்ள வேண்டும். వీటిలోంచి నేను తప్పించుకోవాలంటే యెహోవాని మనకు ముందు నేను పెట్టిండల్లా. அல்லேலூயா హల్లెలూయా அல்லேலூயா. హల్లెలూయా. அப்ப கர்த்தரை நாம் முன்னிறுத்தி சொல்லும்போது దేవుణ్ణి ముందు పెట్టి మనం ముందు పోయినప్పుడు நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும், మన జీవితంలో ఎంత పోరాటాలు వస్తేనో, எவ்வளவு இக்கட்டுகள் வந்தாலும், ఎంత కష్టాలు వస్తేనో, எவ்வளவு தீங்கு நம்மை அணுகினாலும் ఎంత ప్రశ్నలు మనల్ని మస్తోనో நாம் ஜெயிப்போம். మనము జయిస్తామో. ஆமென். பக்கத்துல ஆமென். கையை கொடுத்து சொல்லுங்க, హల్లెలూయా. கர்த்தர் எப்பொழுதும் நமக்கு முன்பாய் வைத்திருந்தால் దేవుణ్ణి ఎప్పుడు మనకు ముందు పెట్టింటే நம்முடைய வாழ்க்கையில మన జీవితంలో வருகிற போராட்டம், వచ్చే పోరాటాలు, இக்கட்டுகள், సమస్యలు, தீங்குகள் అన్ని எல்லாவற்றிலும் இருந்து అన్నిట్లో నుంచి நாம் ஜெயிக்க முடியும். మనం జయించినావును. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. நல்லா புரிஞ்சுக்கோங்க. బాగా అర్థం చేసుకోండి. அப்ப கர்த்தரை முன்னிறுத்தி நாம பழகி கொண்டோம் என்றால், దేవుణ్ణి ముందు పెట్టి మనం అభ్యాసం చేసుకుంటే, ஆமென், ఆమేన్, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய முடிவு பரியந்தம் அவர் கூட இருந்து வருகிற உபத்திரவங்களுக்கெல்லாம் நம்மை காப்பாற்றுவார். దేవుడు ఈ లోకములో మనకు ముందు ఉండి మనల్ని లోకములో అన్నిటిలో కాసి నడిపిస్తాడు. ஆமென். சிம்பிளா மூணு உதாரணத்தை சொல்லி நான் ஜெபித்து முடிக்க போகிறேன். 3 కార్యాలు చెప్పి మనము ప్రార్థించుకోపోతాం. ఒకటి, நமக்கு எல்லோருக்கும் தெரிந்த ஒரு காரியம், మనకు అన్నిలకు తెలిసిన కార్యము இயேசு கிறிஸ்து செய்த முதல் அற்புதம். యేసుక్రీస్తు చేసిన ఫస్ట్ అద్భుతము என்ன சொல்லுங்க பார்க்கலாம். கானாவூர் పెండ్లి ఇంట్లో, கல்யாண வீட்டுல పెండ్లి ఇంట్లో திராட்சை ரசம் குறைந்து తక్కువయ్యి தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார். నీళ్ళని ద్రాక్ష రసంగా మార్చినోడు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா హల్లెలూయా. அல்லேலூயா హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. இப்போ கவனிங்க, இயேசு கிறிஸ்து அங்கு அந்த மண்டபத்தில் அந்த திருமணம் நடக்கிற வீட்டில் இருக்கிறார். యేసుక్రీస్తు పెండ్లి జరిగే ఇంటికాడ ఆడలో ఉంటాడు. இப்ப திராட்சை ரசம் குறைகிறது. ఇప్పుడు ఆ రసం అనేది తగ్గిపోతాయి. இப்ப இயேசுவோடு வந்த சீசர்கள் தாயார் இருக்கிறாங்க. యేసుతో వచ్చిన శిష్యులు తల్లిద ఉంటారు. அந்த கல்யாண வீட்டார் போய் தாயாரிடம் சொல்றாங்க, இப்படி திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது. పెండ్లింటోళ్ళు పోయి చెప్తారు, అమ్మ దగ్గర ఈ తర ద్రాక్ష రసం తీరిపోయిండాయి. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. தாயாரிடம் சொல்லியாச்சு, అమ్మ దగ్గర చెప్పేయ్య, ஒண்ணும் நடக்கல. ఏం జరగల. இப்ப தாயார் இயேசுவிடம் வர்றாங்க. ఇప్పుడు అమ్మ యేసు దగ్గర వస్తాయి. ஆமென். ఆమేన్. ஸ்திரியே உனக்கும் எனக்கும் என்ன என்று கேட்கிறார். ఆ యేసు అడుగుతాడు, స్త్రీయే నీకు నాకు ఏమీ అని అడుగుతాడు. இப்போ அந்த தாயார் மரியாள் சொல்றாங்க, ఇప్పుడు ఆ అమ్మ చెప్తాయి, அவன் என்ன சொல்லுகிறானோ அதன்படி செய்யுங்கள். అతను ఏం చెప్తాడో దాని ప్రకారంగా చేయండి. ஆமென். ఆమేన్. நடந்தது நமக்கு தெரியும். தண்ணீரால் கற்சாடிகளை நிரப்பினார்கள். జరిగింది మనకు తెలుసును. నీళ్లు నెత్తి ఆ జాడీల్లో నింపుతారు. அதை மொண்டு நீங்கள் பந்தி விசாரிப்புக்காரனிடம் கொடுங்கள் என்று சொன்னார். దాని ముంచి బంది విసారిపించే எல்லாம் நமக்கு தெரியும். అన్ని మనకు తెలుసును. ஆமென். ఆమేన్. இந்த அற்புதம் அங்கு நடக்க காரணம் ఈ ஒன்று இருந்தது. అద్భుతం జరిగేది దానికి ఒక కారణం అక్కడ ఉన్నాయి. அந்த வீட்டில் உள்ள குறை நிறைவானதற்கு காரணம் உண்டு. என்ன சொல்லுங்க பாக்க. కొరత పూర్తిగా అయ్యేదానికి ఒక కార్యం ఉంది. இயேசு அந்த வீட்டிற்கு அழைக்கப்பட்டிருந்தார். యేసు ఆ పెండ్లి కార్యాలకు పిలిచిన్నాడు. ஆமென். ఆమేన్. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా.
இப்போ அப்படியே திறக்குதா இல்லையா? இயேசு அந்த வீட்டிற்கு அழைக்கப்பட்டிருந்தா. యేసు ఆ ఇంటిలో పిలిచిన్నారు. இப்ப அந்த வீட்டிற்கு இயேசு அழைக்கப்படவில்லை என்றால் இவங்க குறை என்னவாய் தீர்ந்திருக்கும்? ఆ యేసుని వాళ్ళు పిలిలేదంటే వాళ్ళ కొరతలు ఏమగా ఉన్నాయి? அவமானமாய் தீர்ந்திருக்கும். అది వాళ్ళకి అవమానంగా అయ్యింది. ஆனால் இயேசு அந்த வீட்டில் அழைக்கப்பட்டபடியால் యేసుని ఆ ఇంటికి పిలిచిన దానించి இயேசுவால் அங்கு அற்புதம் செய்ய முடிந்தது. యేసు నుంచి ఆడ అద్భుతం చేయబడింది. எனக்கு தேவ பிள்ளைகளே, దేవుని బిడ్డలారా, அப்ப இயேசு நம்முடைய வீட்டில் இருக்கணும். యేసు మన ఇంట్లో ఉండాలా. நம்ம ஒரு பிசினஸ் பண்றோம்னா பிசினஸ் பண்ற இடத்துல இயேசு இருக்கணும். ఒక బిజినెస్ చేస్తామంటే యేసు మన బిజినెస్ లాడ ఉండాలా. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. பிசினஸ் பண்ணுகிற இடத்துல எலுமிச்சம்பழம் இருக்க கூடாது. బిజినెస్ చేసే జాగాలో నిమ్మకాయ ఉండకూడదు. ஒரு விசுவாசின்னா ஒரு கிறிஸ்தவ சகோதரன். ఒక క్రిస్తవ సహోదరుడు. ஆமென். ஆமென். ஒரு கிறிஸ்தவ சகோதரனோட ஒரு ஃபேக்டரிக்கு ஒரு முறை ஜெபம் பண்ண போயிருந்தோம். క్రిస్తవ సహోదరుడు ఫ్యాక్టరీకి ప్రార్థన చేసేదానికి పోయింది. எல்லாம் பண்ணி 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 பார்த்துட்டு லாஸ்ட் இப்படி திரும்புறேன், சட்டருக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய ஒரு கெட்டு అన్ని చేసి తిరిగితే సెటర్కి వెనుక ఒక ఇంత పెద్ద కాయ తొంగుతా ఉన్నాయి. ஆமென், ఆమేన్, அல்லேலூயா, హల్లెలూయా, அல்லேலூயா, హల్లెలూయా. கிறிஸ்தவ சகோதரன், క్రిస్తవ సహోదరుడు. ஆமென். ఆమేన్. வாசல்ல என்ன தொங்குது? బాకిల్లో ఏం తొంగుతా ఉంది? படிகாரம் தொங்குது. పడిగారం తొంగుతా என்ன ఉంది. காரணம்? ఏలంటే ஆண்டவர் மேல நம்பிக்கை இல்லை, దేవుని మీద విశ్వాసం లేదు. கிறிஸ்தவன் தான். క్రిస్తుడుదా? யாரை உங்க வீட்டுல வச்சிருக்கிறீங்க? ఎవరు మీరు ఇంట్లో మీరు పెట్టిండారు? ஆமென், ఆమేన్. இங்கு வேதம் சொல்லுகிறது அந்த திருமண வீட்டுக்கு இயேசு அழைக்கப்பட்டிருந்தபடியால் ఆ పెళ్లింట్లో యేసుని పిలిచిన దానించి அவர்கள் குறைகள் நிறைவாக வாய்ப்பு கிடைத்தது. వాళ్ళు కొరతలు పూర్తి అయ్యేదానికి ఛాన్స్ దొక్కింది. நல்ல கவனிங்க. அப்ப குறைவு வரும் என்று, அதாவது குறைவே இல்லை என்று அல்ல, కొరతనే లేదనేది కాదు. இயேசு இருக்கிற வீட்டிலும் குறைவுகள் உண்டு, యేసు ఉండే ఇంట్లోనూ కొరతలు ఉన్నాయి. இயேசு இருக்கிற குடும்பத்திலும் பிரச்சனைகள் உண்டு, యేసు ఉండే ఇంట్లోనూ సమస్యలు ఉంది. இயேசு இருக்கிற குடும்பத்திலும் பாடுகள் உண்டு, యేసు ఇంట్లోనూ పోరాటాలు ఉంది. நம்முடைய பயணத்திலும் பிரச்சனைகள் உண்டு. మన ప్రయాణాలను సమస్యలు ఉన్నాయి. ஆனால் நமக்கு இயேசு கூட இருக்கிறபடியால் நமக்கு நிச்சயமாய் வெற்றி உண்டு. అవుతే యేసు మన కూడా ఉండేదాని నుంచి మనకి నిశ్చయంగా நாம் జయం ఉంది. வெட்கப்பட மட்டும் ஆண்டவர் விட மாட்டார். మనల్ని సిగ్గుపడేదానికి మాత్రం దేవుడు విడియడు. ஆமென். ఆమేన్. அப்போ நம்முடைய வீட்டில் இயேசு அழைக்கப்பட்டிருக்கணும். అప్పుడు మన ఇంట్లో యేసుని మనం పిలిచి ఉండాలి. நம்ம பிசினஸ் செய்யற இடத்துல இயேசு இருக்கணும். మన బిజినెస్ జగాలో యేసు ఉండాలా. பிசினஸ் பண்ணுகிற இடத்துல தினமும் நீங்க ஜெபிச்சிட்டு தொடங்கணும். బిజినెస్ చేసే జాగాలో దినము ప్రార్థన చేసి ఆరంభించాలా. அல்லேலூயா, హల్లెలూయా, அல்லேலூயா. హల్లెలూయా. சத்தியம் அறியாத ஜனங்கள் கூட அவர்களுடைய நம்பிக்கையை செய்துட்டு தான் பிசினஸ் தொடங்குவாங்க. సత్యాన్ని తెలియని జనాలు కూడా వాళ్ళ విశ్వాసంలో కొన్ని కార్యాలు చేస్తారు. ஆமென், ఆమేన్, அல்லேலூயா, హల్లెలూయా, அல்லேலூயா, హల్లెలూయా, அல்லேலூயா. హల్లెలూయా. நம்முடைய தேவ பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? మన దేవుని బిడ్డలు ఎట్లా ఉండాలా? ஆமென். ఆమేన్. தேவனை முன்னிறுத்துங்க. దేవుని ముందు నిలపండి. பிசினஸ் செய்கிற அது சின்னதோ பெருசோ எதுவா இருக்கட்டும், బిజినెస్ చిన్నదో పెద్దదియో உங்க வீட்டுல இயேசு அழைக்கப்பட்டிருக்கணும். మీ ఇంట్లో యేసుని మీరు పిలిచిండాలా. அல்லேலூயா. హల్లెలూయా. இயேசு நம்முடைய வீட்டில் இருந்தால்தான் நம்முடைய வீட்டுகளில் குறைவுகளை நிறைவாக்குகிற சூழ்நிலைகள் வெற்றி நம்முடைய வாழ்க்கையில கிடைக்கும். యేసు మన ఇంట్లో ఉంటేదా మన కొరతలంతా దాన్ని సరిచేసేదానికి మన వల్ల అవును. அல்லேலூயா, హల్లెలూయా, அல்லேலூயா, హల్లెలూయా, அல்லேலூயா, హల్లెలూయా, அல்லேலூயா. హల్లెలూయా. எனக்கு தேவ பிள்ளைகளே, దేవుని బిడ్డలారా, வாசப்படியில காயினை அடிச்சு ஏத்துறது ఆ దాల్ బందర్ కాడ దాని మీద కాయ நிலக்கால்ல. ஆமென், ఆమేన్. ஆமா, அங்க கொட்டுமா. అక్కడ పోసునంట. நம்ம ஆட்களும் அதுக்கு அதே போல செய்யறது. మన మనుషులను అదే తర చేస్తారు. ஆமென். ఆమేన్. தேவ பிள்ளைகள், దేవుని బిడ్డలు, கிறிஸ்தவ பிள்ளைகள், క్రిస్తును బిడ్డలు. ஆமென், ఆమేన్, அல்லேலூயா. హల్లెలూయా. உன் வீட்டு நிலைக்கால் నీ ఇంటి దాల్ బందరము விசுவாசத்தில் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் முத்திரை செய்யப்படணுமே தவிர యేసు క్రీస్తుని రక్తము చాప్తా ఉండకాని வேறு எதற்கும் விட்டு கொடுக்க கூடாது. వేరు ఏంటికిను దానికి ఈకూడదు. அல்லேலூயா, హల్లెలూయా, அல்லேலூயா, హల్లెలూయా, அல்லேலூயா, హల్లెలూయా, அல்லேலூயா. హల్లెలూయా. எனக்கு தேவ பிள்ளைகளே, దేవుని బిడ్డలారా,
ஆண்டவரை முன்னிறுத்துங்க, దేవుని ముందు నిలపండి, கர்த்தரை முன்னிறுத்துங்க. దేవుని ముందు నిలపండి. இங்கு அவர்கள் ஒருவேளை அழைக்கப்பட்ட அந்த இயேசுவை அழைக்காமல் இருந்திருந்தால் ఇక్కడ యేసుని పిలికుండా ఉండింటే என்னவாகி இருக்கும்? అక్కడ ఏమిగా అయ్యిన్నో? அவங்க முகம் வெட்கப்பட்டிருக்கும், వాళ్ళు ముఖాలు அந்த సిగ్గుపడి, குடும்பத்துல வெட்கம் ఆ வந்திருக்கும், కుటుంబాల సిగ్గు వచ్చిన్నో, போறவங்க எல்லாம் நிந்தித்து விட்டு போயிருப்பார்கள். పోయే వాళ్ళందరూ తిట్టుకొని పోయింట్రో. என்ன பெருசா கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்க ஊர்ல சொல்லுவாங்க, ఏం పెద్ద పెళ్లి చేసేసాడు. இப்ப எல்லாம் கிடையாது, முன்னாடி எல்லாம் சில கல்யாண வீட்டுல பாயசம் காலி ஆகிரும். కొన్ని ఇండ్లలో పాయాసం ఖాళీ అయిపోను. ஆமென். கடைசி பந்திக்கு ஒரு 2 பந்திக்கெல்லாம் பாயாசம் இருக்காது. కొనే 2 బంధువులకు పాయాసం ఖాళీ అయిపోను. அப்ப கை கழுவிக்கிட்டே சொல்லுவான், ஒரு பாயாசம் ஊத்துறதுக்கு இவனுங்களுக்கு வக்கில்ல. శైలు కడుగుతా చెప్తాడు, ఒక పాయాసం పెట్టేదానికి కూడా వీనికి దక్కలేదా అనేసి. ஆமென் ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஆமா, இப்ப எல்லாம் பிரியாணிக்கு மாறிட்டோம். ఇప్పుడంతా బిర్యానీకి మారిపోయారు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. பழைய 10 கூட்டு, அதுலயும் எங்க ஊருக்காரன் ஒத்தையிலே வச்சிருப்பான் 9 கூட்டு, 9 ఈ 5 కార్యాలు, கூட்டு, 7 கூட்டு, అన్ని రకాలు, 9 கூட்டு. వెజిటేరియన్ 9. ஆமென் ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அது என்னமோ தெரியல. ஆமென். ఆమేన్. என்னமோ ஒத்த நம்பர், ரெட்ட நம்பர் எங்க இருந்தியா வந்துச்சு? ரெட்ட நம்பர் இல்லாம ஒத்த நம்பர் வராது. 2 నంబర్ లేదనేది ఒక నంబర్ రాదు. ஆமென். ఆమేన్. நம்மால் ஒத்த நம்பரே பிடிச்சிட்டு இருக்கிறான். మన మంచి వైట్నే పట్టుకొని ఉంటాడు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஆமென். ఆమేన్. எனக்கு தேவ பிள்ளைகளே, దేవుని బిడ్డలారా, அப்ப யாரை முன்னிறுத்துகிறோம்? ఎవరిని ముందు నిలుపుతా ఉంటాం? பாருங்க, அந்த வீட்டுல இயேசு அழைக்கப்படாமல் இருந்திருந்தால் அதே போல கேவலம் அந்த குடும்பத்திற்கு வந்திருக்கும். యేసుని పిలికినా ఉంటే అదే తర వాళ్ళకు ఒక సిగ్గు ఆడ వాళ్ళకు అవమానాలు వచ్చిన్నో. ஆனால் இயேசு அங்கு அழைக்கப்பட்டிருந்தபடியால் அவர்கள் குறைவுகள் நிறைவாகி மகிழ்ச்சி உண்டாக பண்ணினார். యేసుని పిలిచిన దాని నుంచి వాళ్ళ కొరతలంతా సరి అయ్యి వాళ్ళకు సంతోషపడింది. ஹல்லேலூயா. హల్లెలూయా. மத்தேயு 8ஆம் அதிகாரம், மத்தேயு 8 మత్తయి 8వ అధ్యాయం 23 27 வாசிக்கலாம். 23 నుంచి 27 చదువుతాము. మత్తయి 8. ஆ ஆ உண்டாயிற்று. ம் 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 ஆமென். ஹல்லேலூயா. హల్లెలూయా. இப்ப சீசர்களும் இயேசுவுமாய் சேர்ந்து அக்கறைக்கு போகணும், பயணம். ஆமென். సీసర్లను యేసును ఆ గడ్డకు పోవాల ప్రయాణంలో. படகுல பயணம் செய்கிறார்கள். బోట్లో ప్రయాణం చేస్తారు. இப்ப கடல்ல பெரிய அலை அடிக்கிறது. సముద్రంలో పెద్ద ఇది లేస్తాయి నీళ్లు. ஆமென். ఆమేన్. பெரிய புயல் காற்று அடிக்கிறது. పెద్ద బిరుగాలి కొడతాయి. இப்போ சீசர்களுக்கு என்ன பயம் என்றால், சீசர்களுக்கு நம்முடைய படகு கவிழ்ந்து விடும். మన బోట్ పగిలి మునిగిపోనని. ஆமென். ఆమేన్. படகு கவிழ்ந்து விடும் என்ற பயம். బోట్ మునిగిపోగనని భయము. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஆனால் இயேசு அந்த படகுல இருக்கிறார். అయితే యేసు ఆ బోట్లో ఉండాలి. இயேசு படகில் இருந்தாலும் ఆ బోట్లో ఉంటేను சீசர்களுக்கு பயம், காற்றை பார்த்து பயம். సీసర్లకు ఆ గాలిని చూసి భయము. இது நம்முடைய படகை கவிழ்த்தி விடும். ఇది మన బోటిని దొబ్బేస్తును. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஆனால் అవుతే இயேசு அங்க இருந்தபடியால் இயேசுவை கூப்பிடுறாங்க, தட்டி எழுப்புறாங்க. యేసు ఆడ ఉన్న దాని నుంచి యేసుని లేపుతారు. இயேசுவே, மூழ்கி போக போகிறோம். యేసునే మునిగిపోతాను சத்தம் போடுறாங்க. శబ్దాలు వేస్తారు. இப்ப இயேசு எழும்புகிறார். ఇప్పుడు యేసు లేస్తాడు. இயேசு எழும்பி அந்த காற்றையும் கடலையும் அதட்டுகிறார். యేసు లేసి ఆ గాలిను ఆ నీళ్ళని అమ్మిస్తాడు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. பாருங்க, இயேசு இருக்கிற படகிற்கு விரோதமாய் கூட அலை அடிக்கிறது. యేసు ఉండే బోట్ కూడా అతనికి విరోధంగా గాలి లేస్తాయి. నీళ్ళు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலும் அலைகள் அடிக்கும். క్రీస్తు ఒక జీవితంలోనూ ఆ బోట్ గాలిలు కొట్టును. பிரச்சனைகள் உண்டு, போராட்டம் உண்டு, సమస్యలు పోరాటాలు ఉంది. நமக்கு என்னன்னா మనకి ఏమంటే பிரச்சனையே இருக்க கூடாது.
సమస్యనే ఉండకూడదు, பிரச்சனையே இருக்க கூடாதுன்னா நீ பரலோகத்துக்கு போயிடணும். கஷ்டமே ఉండకూడదంటే పరలోకానికి పోయాడు బిడ్డ. ஆமென். ఆమేన్. ஸ்ட்ரைட்டா போயிடணும். ஏன்னா அங்கதான் கண்ணீர் இல்லை, అక్కడదా కన్నీరు లేదు, கவலை இல்லை, துக்கம் இல்லை, దుఃఖాలు మన ఏమీ చింత లేదు, வேலை இல்லை, இஎம்ஐ இல்லை, வாடகை இல்லை, పని లేదు, ఈఎంఐ లేదు, బాడిగ లేదు. ஆமென். ஒரு பிரச்சனை இல்லை. ఒక సమస్య లేదు. ஆனா ஆண்டவர் இந்த உலகத்துல நம்மை வச்சிருக்கிறாருன்னா దేవుడు ఈ లోకములో మనం పెట్టిండాడు. அதுதான் சொல்லிட்டார், இந்த உலகத்துல உபத்திரம் உண்டு, ఈ లోకములో ఉపద్రవాలు ஆனால் திடன் கொள்ளுங்கள், ఔత్యనం, நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன். నే లోకాన్ని జయించిండా. அப்போ இயேசு அந்த படகுல இருக்கிறார், యేసు ఆ ధోనిలో ఉన్నాడు. ஆனாலும் அந்த காற்றை பார்த்து, அந்த அடிக்கிற அலையை பார்த்து சீசர்கள் பயப்படுறாங்க. ఔత్యన కొట్టే గాలి లేసే నీళ్లకు శిష్యులు చూసి భయపడతారు. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ இயேசு படகிலிருந்து எழும்பி காற்றையும் கடலையும் அதட்டுகிறார். యేసు ఆ ధోనిలోంచి లేసి గాలిని నీలిని అమిస్తాడు. கவனிங்க, அப்ப இயேசு நம்முடைய படகில் இருந்தால், యేసు మన బోట్ ధోనిలో ఉంటే, நமக்கு விரோதமாய் காற்றடிக்கும் போது, அலை அடிக்கும் போது, பேரலைகள் எழும்பி வரும்போது, நமக்குள் நம்முடைய படகில் இயேசு இருந்தால் போதும், அவர் அதை அதட்டி அதை அமைதியை படுத்துவார். ఆ నీళ్లు గాలి ఎంత లేస్తేనో మన జతలో యేసు ఉంటే మనకి యా సేదారాలు కష్టాలు రాదు. இப்போ அது அமைதல் படுத்தணும்னா இயேசு இருக்கணும். దాన్ని శాంతం చేయాలంటే యేసు ఉండాలా. இயேசு இருந்தபடியால் அவர் காற்றையும் கடலையும் அதட்டி அவர்களை அந்த விசுவாசத்தில் உறுதிப்படுத்துகிறார். యేసు వాళ్ళ జతలో ఉండిన దానికి గాలిని నీలిని దీవించి వాళ్ళని కాపాడి నిలుపుతాడు. அல்லேலூயா. హల్లెలూయా. அப்போ நம்முடைய படகில், మన ధోనిలో, நம்முடைய வாழ்க்கை படகில் మన జీవితం అనే ధోనిలో இயேசு கண்டிப்பா இருக்கணும். యేసు பக்கத்துல నిశ్చయంగా கையை ఉండాలా. கொடுத்து சொல்லுங்க, நல்ல குலுக்கி சொல்லுங்க, இயேசு యేసు நம்முடைய படகிலும் మన ధోనిలోను கண்டிப்பா இருக்கணும். నిశ్చయంగా ఉండాలా. ஆமென். ఆమేన్. இருந்தா என்ன நடக்கும்? ఉంటే ఏం జరుగును? என்ன நடக்கும்? ఏం జరుగును? మనం ఉంటే காற்றும் அலையும் எழும்பினாலும் அவர் நம்மோடு இருந்து நமக்காய் அதை அதட்டுவார். గాలిను నీళ్లును లేస్తే మనకు విరోధంగా దేవుడు మనకు కూడా ఉంటే దాన్ని నిలుపుతాడు. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. பிசினஸ்ல என்ன பிரச்சனை இருக்கட்டும், బిజినెస్ లో ఏమి సమస్యలు, வேலையில வேலையே போகிற பிரச்சனையா இருக்கட்டும், పనిలో పని పోయే ஆண்டவர் மட்டும் கூட வச்சுக்கோங்க. దేవుడు మాత్రం చేత, கர்த்தர் நம்மோடு இருந்தால், దేవుడు మనతో ఉంటే நமக்கு விரோதமாய் எழும்புகிற அலைகளும், మనకు విరోధంగా లేసే నీళ్లు, நமக்கு விரோதமாய் எழும்புகிற பேரலைகளும் காற்றும் கடலும் அமைதலாகும். మనకు విరోధంగా లేసే సముద్రం నీళ్లు గాలిగా ఉంటేను முக்கியம் இயேசு நம்மோடு இருக்கணும். ముఖ్యంగా మన యేసు మనతో ఉండాలా. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. யோவான் 11ஆம் அதிகாரம் యోవా 11వ అధ్యాయం 21வது வாக்கியம் வாசிக்கலாம். 21వ వాక్యం చదువుతాము. యోవాన్ 11:21. மார்த்தாள் இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால், இருந்திருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. உண்மையா பொய்யா? నిజమా? மார்த்தாள் சொன்னதுல உண்மை இருக்கா இல்லையா? మార్తాలు చెప్పిందే మాటలో నిజం ఉండాయా లేదా? உண்மைதான் இல்லையா? నిజందా. மார்த்தாள் சொல்றது உண்மை. మార్తాలు చెప్పేది నిజం. இயேசு அந்த வீட்டில் இருந்திருந்தால், యేసు ఆ ఇంట్లో ఉండింటే அந்த வியாதி அவனை மரணப்படுத்தி இருக்க முடியாது. ఆ వ్యాధి వాడిని చంపిండదు. ஒருவேளை பக்கத்து வீட்டு பக்கத்துல இருந்திருந்தால், ఒకవేళ పక్కలో ఉండింటే வியாதி பட்டபோது ஓடி வந்து சுகத்தை பெற்றிருக்கலாம். వ్యాధి పడినప్పుడు పరిగెత్తి వచ్చి సుఖం చేసినవును. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் இருந்திருந்தால், ఇంకా కొంచెం దూరంలో ఉండింటే மரண படுக்கையில் கூட காப்பாற்றி இருக்கலாம். మరణ ఆస్కులు కూడా కాపాడి ఉండొచ్చును. இன்னும் கொஞ்சம் தூரம் இருந்திருந்தால், ఇంకా కొంచెం దూరంగా ఉండింటే இயேசு மரித்த பிறகு வந்து எவீருவின் பிள்ளையை எழுப்பியது போல, நாயின் பட்டணத்து விதவையின் மகனை எழுப்பியது போல லாசருவை எழுப்பி இருக்கலாம். ఎబీరుని బిడ్డలు లేపిన తర్వాత లాజరుని చచ్చినప్పుడు కూడా లేపిండొచ్చు. இவை ஒன்றும் நடக்கவில்லை. ఇవి ఏమిటి జరిగింది? இயேசு 4வது நாள் வருகிறார். యేసు 4వ దినం వస్తాడు. இயேசு வந்தவுடன் மார்த்தாள் சொல்லுகிறாள், యేసు వచ్చిన తర్వాత நீர் எங்களோடு இருந்திருந்தால் இது நடந்திருக்காது. మీరు
మాతో ఉండింటే ఇది జరిగి ఉండదు. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ மார்த்தாளுக்கு தெரிகிறது, అప్పుడు మార్తాలకు తెలిసింది, இயேசு இல்லாத போது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு இழப்பு. యేసు లేనప్పుడు నాకు ఒక నష్టము. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. என்னை கேட்கும் தேவ பிள்ளையே, దేవుని బిడ్డలారా, இயேசு நம்முடைய வீட்டில் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாவிட்டால் యేసు మన ఇంట్లో మన జీవితంలో లేకుండా நம் ఉంటే பல காரியங்களை இழந்து விடுவோம் என்பதை மறந்து விடக்கூடாது. ఎన్నో కార్యాల్లో మనం నష్టపడిపోతామని తెలుసుకుంటోవాలా. மார்த்தாள் சொல்லுகிறாள், మార్తాలు చెప్తాయి, எங்க வீட்டுல ஒரு இழப்பு, మా ఇంట్లో ఒక నష్టము, எங்க வீட்டுல ஒன்றை இழந்தோம், మేము మా ఇంట్లో నుంచి எங்கள் சகோதரனை இழந்தோம். మా సహోదరుని ఇడిచేసాము. ஆனால் అవుతే நீர் இருந்திருந்தால் మీరు ఉండింటే இந்த இழப்பு எங்களுக்கு வந்திருக்காது. మా సహోదరుని మేము ఇడిచిండము. ஆமென். ఆమేన్. அன்பு தேவ பிள்ளையே, దేవుని బిడ్డలారా, இயேசு நம்முடைய வீட்டில் இருந்தால், యేసు మన ఇంట్లో ఉంటే, இயேசு நம்முடைய குடும்பத்தில் இருந்தால், యేసు మన కుటుంబాల్లో ఉంటే, தாவீது சொன்னது போல கர்த்தரை எனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன். దావీదు చెప్పేదరా, దేవుణ్ణి నాకు ముందు పెట్టిండు. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை முன்னிறுத்தினான். మా జీవితంలో దేవుణ్ణి ముందు నిలిపితే நம்முடைய வாழ்க்கையில் இழப்புகள் வராமல் கர்த்தர் தடுப்பார், మన జీవితంలో నష్టాలు రాకుండా దేవుడు காத்துக் கொள்ளுவார். కాసుకుంటాడు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. முதலாவது பார்த்தோம், ఫస్ట్ చూశాము, இயேசுவை முன்னிறுத்தும் போது యేసుని ముందు నిలిపినప్పుడు நம்முடைய குறைவுகள் நிறைவாகிறது. మన కొరతలంతా పూర్తిగా అవును. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. நம்முடைய வீட்ல, நம்முடைய பிசினஸ்ல, நம்முடைய வேலையில, మన ఇంట్లో, మన బిజినెస్, మన పనిలో, நாம் செய்கிற எந்த காரியத்திலும் இயேசுவை முன்னிறுத்தினால் మనం చేసే ఆ కార్యంలోనే యేసుని ముందు నిలిపితే நம்முடைய குறைவுகள் நிறைவாகும். మన కొరతలంతా పూర్తి అవును. வெட்கத்துக்கு பதிலாக சந்தோஷம் உண்டாகும். సిక్కుకు బదులుగా సంతోషం நம்மை అవును. வெட்கப்பட விட மாட்டார். మనని సిగ్గుపడి ఉడిడు. இரண்டாவது பார்த்தோம், రెండో చూశాము, இயேசுவை முன்னிறுத்தினால் యేసుని ముందు నిలిపితే நமக்கு விரோதமாய் எழும்புகிற அலைகளை அமைதல் உண்டாக்க பண்ண இயேசு நம்மோடு கூட இருப்பார். మనకు విరోధంగా లేసే ఆయుధాలు నీళ్ళు యాదిగా ఉంటేనో యేసు మనల్ని కాపాడుతాడు. உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய அலைகள் அடிக்கட்டும், మీ జీవితంలో ఎంత పెద్ద నీళ్లు இயேசு மட்டும் நம்முடைய வாழ்க்கை படகுல இருந்தால், యేసు మట్టు మన దోణిలో ఉంటే, எத்தனை பெரிய அலை அடித்தாலும் ఎంత పెద్ద గాలి కొడితేనో நாம் வெட்கப்பட மாட்டோம். నేను సిగ్గుపడను. நம்மை மூழ்கடிக்க முடியாது. దాని మునిగించదు. யோபு பாருங்க. యోబుని చూడండి. ஆமென். சாத்தான் எல்லாவற்றையும் தொட்டான். పిశాసు అన్నిటిని ముట్టాడు. ஆமென். ఆమేన్. ஆண்டவர் சொன்னார், அவன் ஜீவனை மட்டும் நீ தொடக்கூடாது. దేవుడు చెప్పాడు, వాని ప్రాణాన్ని మట్టును ముట్టకూడదు. அல்லேலூயா. హల్లెలూయా. ஆண்டவர் கூட இருந்தார். దేవుడు జతలో ఉన్నాడు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. ஆண்டவர் கூட இருந்தார் என்பதற்கு நிச்சயம் 42ஆம் அதிகாரம் தான். దేవుడు వాని జతలో కూడా ఉన్నాడు అనే దానికి గుర్తు అంటే 42వ వాక్యము. அல்லேலூயா. హల్లెలూయా. யோபுவின் நிமித்தமாய் யோபுவின் சிநேகிதர்களை கடிந்து கொள்ளுகிறார் கர்த்தர். యోబుని గురించి యోబుని స్నేహితుల్ని దేవుడు తప్పిస్తాడు. நீங்கள் என் தாசன் யோபு பேசினது போல நிதானமாய் பேசவில்லை. నా దాస యోబు మాట్లాడిన ద్వారా మీరు నిదానంగా మాట్లాడలేదు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அப்போ யோபுவை ஒவ்வொரு காரியம், அவன் வாழ்க்கையில பாடுகள், మన జీవితంలో ఓరాటాలు, அவன் வாழ்க்கையில பிரச்சனை உண்டு, మన జీవితంలో సమస్యలు ఉంది. ஆனா அதை எல்லாம் யார் பார்த்துக்கிட்டு இருக்கிறா? కానీ అన్ని ఎవరు చూసుకుంటా ఉండారు? யார் பார்த்துக்கிட்டு இருக்கா? ఎవరు చూసుకుంటారు? మన దేవుడు. யார் பார்த்துட்டு இருக்கிறா? சொல்லாம ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். మన దేవుడు మనం చూసుకొని ఉన్నాడు. ஆமென். ఆమేన్. நம்ம இந்த உலக பார்வையில நம்முடைய கண்கள்ல என்னதான் தெரியும்? ఈ లోక దృష్టిలో మన కళ్ళలో ఏం తెలుసు? யோபுடைய பாடு, యోబు ఒక ఓరాటం, அவனுடைய சிநேகிதர்களுடைய அந்த நிந்தையான பேச்சுக்கள், వాన స్నేహితుల నిందనమైన మాటలు. ஆமென். ఆమేన్. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. எவ்வளவு நாசூக்கா சொல்றான்னா, ఎంత నైస్ గా చెప్తారు. நல்லவங்களெல்லாம் கர்த்தர் சோதிப்பாரா என்ன? మంచివాడిని ఎంత దేవుడు శోధనలు ఇస్తాడా ఏమే? ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. இவ்வளவு ரொம்ப சிநேகிதர்கள்,
నిండా క్లోజ్ అయిన స్నేహితుడు. ஆனா என்ன சொல்றான்? అవుతేనే ఏం చెప్తాడు? நீ நல்லவன் கிடையாது, నువ్వు మంచోడు కాదు. நல்லவங்களை ஆண்டவர் சோதிக்க மாட்டார். మంచోడిని దేవుడు శోధనలు ఇయ్యడు. நீதிமானை கர்த்தர் வருந்த விட மாட்டார். నీతివంతుని దేవుడు அப்ப பொருள் என்ன? நீ நீதிமான் இல்லை. అప్పుడు అర్థం అనేది నీతిమంతుడు இதை எல்லாம் யார் பார்த்துட்டு இருக்கிறா? ఇదన్నీ ఎవరు చూసుకుంటారు? ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறார். దేవుడు చూసుకున్నాడు. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. பாருங்க, அப்ப அவர் கூட இருந்தா అతని జతలో ఉంటే நம்முடைய வாழ்க்கை தலைகளாய் போனாலும் கூட మన జీవితం తల కిందలుగా పోతే நம்மை நேராக்க ஒருவரால் முடியும். அது நம்மோடு இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால். లేచి నిలిపేదానికి మనతో దేవుడు ఉంటే చాలు, అది నిలుపుతాడు. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரச்சனை வந்து பிசினஸ் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கலாம். సమస్య వచ్చి బిజినెస్ ముగించి పోయిందని తలుచు. கவலைப்படாதீங்க. கர்த்தர் மட்டும் உங்க கூட இருந்தா దేవుడు మొత్తం మీకు కూడా உங்க நிலைமைகளை மாற்றி அமைக்க அவரால் முடியும். మీ సమయాల్ని ఆత్మ మార్చేదానికి ఆత్మ వల్ల. யோபுடைய நிலைமை அப்படியே தலைகீழாய் போனது. యోబుగా సమయాలన్నిటిలో తలకింద. அவன் முன்னிலையை காட்டிலும் பின்னிலைமை ஆசீர்வதிக்கப்பட்டதா. వాడు ముందుకన్నా వెనుకదా ఆశీర్వాదాలు జాస్తి. ஆனா 1ஆம் அதிகாரம் தொடங்கும் போது சொல்லுது அவன் அசீமானாய் இருந்தான். 1వ అధికారం చెప్తాయి அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருந்தான். ఆశీర్వదించేవాడుగా ఉన్నాడు. ஆமென். குறைவுள்ளவன் அல்ல, తక్కువ లేనోడు కాదు. 42 வரும்போது சொல்லுது 42వ అధికారం వచ్చినప్పుడు அவன் முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமை ஆசீர்வதிக்கப்பட்டது. ముందుగా ఉండిన దాని నుంచి ఇంకా రెట్టింపుగా వాడు ఆశీర్వాదం. என்ன காரணம்? அடிக்கிற புயல் காற்றிலும் அடிக்கிற பேரலைகளிலும் எழும்புகிற திரை அலைகளிலும் மத்தியிலும் உன் படகில் இயேசுவை தக்க வைத்துக்கொள். ఏడిగా ఉంటేనే యేసు నీ బోట్లో పెట్టుకొని నువ్వు ఇంట్లో ఉండాలా. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை மட்டும் தக்க வைத்துக் கொண்டோம் என்றால், మన జీవితంలో యేసుని మాత్రం మనం పెట్టుకొని ఉంటాం. அந்த வார்த்தையை சரியா புரிஞ்சுக்கோங்க. தக்க வைத்துக் கொள்வது, మనం ఇంట్లో పెట్టుకొని ఉండేది. ஆமென். அது ரொம்ப முக்கியம். ముఖ్యమైనది. நம்முடைய வாழ்க்கையில మన జీవితంలో ஆண்டவரை மட்டும் நம்முடைய படகுல தக்க வைத்துக் கொண்டார். మన ధోని అనే జీవితంలో మనం எவ்வளவு திரையலைகள் எழும்பினாலும், ఎంత పెద్ద గాలిలు లేస్తేనో, எவ்வளவு பெரிய அலைகள் எழும்பினாலும் ఎంత పెద్ద నీళ్లు లేస్తేనో நம்முடைய படகை மூழ்கடிக்க விட மாட்டார். మన ధోనినే ఆత్మ మునిగించేదానికి. హల్లెలూయా. హల్లెలూయా. மூன்றாவது காரியம், మూడో కార్యము, கர்த்தரை நாம் முன்னிறுத்தும் போது, దేవుణ్ణి మనం ముందు నిలిపినప్పుడు இழப்புகள் இல்லாமல் கர்த்தர் நம்மை காத்துக்கொள்வார். మనకు నష్టాలు రాకుండా మనము దేవుడు కాపాడు. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஆண்டவர் எப்போதும் நமக்குள் வைத்துக் கொள்ளுங்க. దేవుణ్ణి ఎప్పుడు మనలో పెట్టుకోండి. கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாய் வைத்துக் கொள்ளணும். దేవుణ్ణి ఎప్పుడు మనకు ముందు పెట్టాలా. அந்த வார்த்தை அழகா இருக்கும். கர்த்தரை எனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன். దేవుణ్ణి నాకు ముందు నే పెట్టిండా. அடுத்த வார்த்தை சொல்றாரு, அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் அசைக்கப்படுவதில்லை. ఆతన నా కుడి పక్క ఉండేదా నుంచి నేను ఆడిపోయలేదు. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. தாவீது வச்சது முன்னாடி, దావీదు పెట్టింది ముందు, அவர் இருக்கிறது கூடவே. ఆతన ఉండేది జతలోనే. எத்தனை பேருக்கு புரிஞ்சு? హల్లెలూయా. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஆண்டவரை முன்னிலைப்படுத்துங்கள். దేవుణ్ణి ముందు నిలపండి. நம்முடைய வாழ்க்கையில మన జీవితంలో எத்தனை புயல் காற்றடித்தாலும் ఎంత పెద్ద గాలి நம்முடைய படகு மூழ்காமல் அவர் காத்துக்கொள்வார். ధోని మునుగకుండా అతను కాసుకుంటాడు. நம்முடைய குறைவுகளை அவர் நிறைவாக்குவார். కొరతల్ని అతను నీరుగా చేస్తాడు. இழப்புகள் இல்லாமல் நம்முடைய பயணத்தில் ஓட கர்த்தர் நம்மோடு கூட இருந்து காரியங்களை செய்வார். నష్టాలు లేకుండా మన ప్రయాణాల్లో మన జతలో ఉండి దేవుడు என்னைக்கும் தேவ பிள்ளைகளே, దేవుని బిడ్డలారా, இந்த உலக வாழ்க்கையில் உலகத்தை முன்னிறுத்தாதுங்க. ఈ లోక జీవితంలో లోకాన్ని ముందు నిలపదండి. ஆண்டவரை முன்னிறுத்துங்க. దేవుణ్ణి ముందు నిలపండి. அல்லேலூயா. சில பேருக்கு வேலை தான். కొందరికి పని. ஆமா. சிலவன் போர்டு வச்சிருப்பான், செய்யும் தொழிலே தெய்வம். కొందరు బోర్డులు పెట్టినట్టు చేసే వాని వ్యాపారమే వానికి దేవుడు అంట. ஆமென். ఆమేన్. செய்யும் தொழிலே தெய்வம். వాడు చేసే కార్యాలే వానికి దేవుడు. ஆமா. அவனுக்கு எல்லாமே வேலை தான். వానికి అన్ని పనిదా. சில பேர் எல்லாமே அவனுக்கு பிசினஸ் இடம் தான். కొందరు అన్ని వానికి బిజినెస్ அங்கே கிடப்பான் 14 மணி நேரம். 14 గంటల పాడనే పడింటాడు. ஆனாலும் ஒரு முன்னேற்றமும் இருக்காது. అవుతేనే వాడు ముందు పోయేది ఏం కాదు. அல்லேலூயா. கர்த்தரை முன்னிறுத்து. దేవుణ్ణి ముందు నిలుపు. அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதித்தால், దేవుడు ఆశీర్వదిస్తే உன்னுடைய எல்லைகள் விரிவாகும். నీ జాగాలంతా పెద్దదే ఉంది. அல்லேலூயா. 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 హల్లెలూయా. செய்யும் தொழில் அல்ல தெய்வம். చేసే వ్యాపారాలు కాదు దేవుడు. என் தெய்வம் தான் எனக்கு தெய்வம். నా దేవుడుదా నాకు దేవుడు. வேலை அது
பார்ட் ஆஃப் தி லைஃப். அவ்வளவுதான். పని అనేది మన జీవితంలో కావాల్సి పడింది. ఆమేన్. ఆమేన్. హల్లెలూయా. 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 என் பாஸ் கிட்ட நான் சொல்லுவேன், நான் என்ன ஜூபிலண்ட கல்யாணமா பண்ணிக்கிட்டேன். బాస్ చెప్పేది జూబిలెంట్ నేను పెళ్లి చేసుకున్నాను. ஆமென். நான் இதே கட்டி வச்சிருக்கிறேன் சனி ஞாயிறு வேலை பார்க்கிறதுக்கு. దీనే కట్టి పెట్టిండాం ఆదివారం శనివారం పని చేసేదానికి. ஆமென். ఆమేన్. హల్లెలూయా. 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 ஆண்டவரை முன்னிறுத்துங்க. దేవుని ముందు నిలపండి. செய்யும் தொழில் அல்ல தெய்வம், చేసే கர்த்தரே தெய்வம். దేవుడే దేవుడు. நல்ல வாயை திறந்து ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ఆమేన్. உங்களுக்கு முன்னாடி போய் சொன்ன பாருங்க. ஆமென். హల్లెలూయా. கர்த்தரே தெய்வம். దేవుడే మన దేవుడు. ஆமென். ఆమేன். ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. என் வேலை அவ்வளவுதான், 8 மணி நேரம். నా పని 8 గంటల అంతే. ஆமா. ఆమేన్. ஓட்டி வாங்குனீங்கன்னா ஒரு 4 மணி நேரம் பண்ணிக்கலாம். ఓటి చేస్తే 4 గంటల చెప్పు. அவ்வளவுதான். అంతనే. அதல்ல வாழ்க்கை. అది కాదు జీవితం. ஆமென். ఆమేன். என் வாழ்க்கைக்கு முன்னுரிமை என் இயேசு மட்டுமே. నా జీవితానికి ముందు ఇవ్వాల్సిన కార్యం యేసుకు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. என் நண்பர்களை காட்டிலும், స్నేహితునికనా, என் நண்பர்களை నా காட்டிலும் స్నేహితులు கொஞ்சம் கஷ்டம்தான். కొంచెం కష్టందా. ஆமென். விசுவாச வாழ்க்கை கொஞ்சம் கஷ்டம்தான். విశ్వాస జీవితం కష్టాలే. ஆமென். ஊர்ல இருக்கும்போது அப்படியே நண்பர்கள் புடைசூழ இருப்பீங்க. స్నేహితులు చుట్టుకొని ఉండే ஆனா ஆண்டவர் கொண்டு வனாந்தரத்துல போடுவார் 40 வருஷம். అవుతే దేవుడు ఎత్తుకొని పోయి వనాంధ్ర అడవిలో వేస్తుడు 40 ఏండ్లు. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. நான் அனுபவித்தவன். అనుభవించింది. ஆமென். ఆమేన్. பேச்சு துணைக்கு கூட எனக்கு ஆள் இல்லாமல் 6 மாசம் இருந்தேன். మాట్లాడేదాన్ని ఇక్కడ లేకుండా 6 నెలలు ఉన్నాం. பேசுறதே அம்மாவுக்கு ஃபோன் பண்ணும்போது மட்டும்தான். என்ன வேற பாஷை தெரியாது, தமிழை தவிர நமக்கு ஒண்ணும் தெரியாது. మాట్లాడేదే అమ్మ దగ్గర మాత్రం దా, ఏలంటే భాష తెలీదు. நான் இருந்த இடத்துல தெலுங்கும் கன்னடா தான் பேசிட்டு இருந்தாங்க. தமிழ்நாடு ఉండే జాగాలో ஆச்சரியப்படக்கூடாது. మాట్లాడుతురు. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஆமென். என்ன பேசுறதுன்னு தெரியாது, ఏం మాట్లాడేది யார்கிட்ட பேசுறதுன்னு தெரியாது, ఎవరి దగ్గర మాట్లాడాలని తెలియదు. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஆனால் அது எல்லாம் தான் நம்மை உருவாக்குவது. అది అన్నిదా మనల్ని రెడీ చేసేది. கவலைப்படாதீங்க, ஆண்டவரை மட்டும் முன்னிறுத்துங்க. దేవుని మాత్రం ముందు నిలపండి. கர்த்தரை மட்டும் எப்போதும் கூட வச்சுக்கோங்க. యెహోవాని మాత్రం ఎప్పుడు జతలనే கர்த்தர் పెట్టుకోండి. உங்களை கைவிட மாட்டார். యెహోవా మిమ్మల్ని సేయుడిడు. ஆமென். ఆమేన్. நிந்தை, அவமானங்கள், இழப்புகள் எதற்கும் அனுமதிக்க மாட்டார். నిందలు, అవమానాలు, నష్టాలు ఏదిన మనల్ని దేవుడు సేయుడిడు. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. எவ்வளவு நல்ல தெய்வம் యేసయ్యా. ஆமென். ఆమేన్. ஆமென். ఆమేన్. యేసப்பா ரொம்ப நல்லவர். యేసునాన నిన్న మంచోడు. அவர் நம்மை கைவிட மாட்டார். ఆత్మ మనల్ని సేయుడిడు. கண்களை மூடலாம், ஜெபித்து முடிக்கலாம். కళ్ళు మూసుకొని మనం ప్రార్థన. எந்த சூழ்நிலையிலும் యా సమయాల్లోనూ இயேசுவை மட்டும் முன்னிறுத்தி வச்சுக்கோங்க. యేసుని మాత్రం ముందు నిలిపేదానికి పెట్టండి. நம்முடைய படகு கவிழாது. మన బోటు ధోని ముగులుగదు. நம்முடைய வேலையில், మన పనిలో, நம்முடைய பிசினஸில், బిజినెస్ లో, நம்முடைய குடும்பத்தில், కుటుంబాల్లో, நம்முடைய வீட்டில் మన ఇంట్లో அவரை முன்னிறுத்துவோம். ఆత్మని ముందు அவர் నిలపండి. நம்மோடு இருக்கட்டும். ఆత్మ మనతో ఉండాలా. அன்பு தகப்பனே, ప్రీతి తండ్రి, கேட்ட வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். నీ మాటలకు స్తోత్రాలు. ஒவ்வொரு குடும்பத்திலும் ఒక్కొక్క కుటుంబం அவர்கள் செய்கிற வேலையில், వాళ్ళు చేసే పనిలో, அவர்களுடைய வாழ்க்கை பயணத்தில், వాళ్ళ జీవిత ప్రాణంలో, அவர்கள் செய்கிற பிசினஸ் ஆகி వాళ్ళు இருக்கட்டும், చేసే బిజినెస్ గా ఉండి எல்லாவற்றிலும் అన్నిటిలో செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் చేసే ఒక్కొక్క కార్యాల్లో கர்த்தரையே முன்னிறுத்தி, దేవుణ్ణే నిలిపబెట్టాలి. அப்பா உம்மையே முன்னிறுத்தி నానా మిమ్మల్నే ముందు அவர்கள் నిలిపి, ஆசீர்வதிக்கப்படட்டும், వాళ్ళ ఆశీర్వాదాలు வெற்றி பெறட்டும். జయం తీసుకొని, ஓ, அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற கடல் அலைகள், பேரலைகள் ஓய்ந்து போவதாக. వాళ్ళకు విరోధంగా సముద్ర నీరులను పెద్ద గాలిలో లేస్తేను அவர்கள் குறைகள் நிறைவாகி நிந்தைக்கு பதிலாய் ஓ ஆசீர்வாதம், மகிழ்வு உண்டாகட்டும். వాళ్ళ కొరతలంతా మంచిదిగా అయ్యి అన్నిటిలో ఆశీర్వాదాలు వాళ్ళ జీవితంలో తోడుకొని, அவர்களுடைய இழப்புகள் அவர்கள் வாழ்க்கையில் இல்லாமல் காத்துக்கொள்ளுங்கப்பா. వాళ్ళ జీవితంలో వాళ్ళకి నష్టాలు లేకుండా మీరు కాసుకోండి తండ్రి. படகில் எப்போதும் நீங்க இருங்க. మా దోట్లో ఎప్పుడు మీరు ఉండండి. தேவ கிருபை ஒவ்வொருவரையும் தாங்கட்டும். దేవుని కృప ఒవ్వొరిని இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. యేసువిన్ నామములో ప్రార్థించుకుంటాం మంచి తండ్రి. ஆமென். ఆమేన్. ஆமென். ஆமென். முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே, எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே,
சொல்லுவோம். ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே, என் வாழ்விலே நீர் பாராட்டின அறிவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. சறுக்களிலும் கண்ணீரிலும் இழந்திட்ட என் நிலையை, சறுக்களிலும் ஆமென் விழுந்திட்ட என் நிலையை, துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ செய்தி. துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ செய்தி. ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமா